இது வந்து நம்மளோட சாட்டர்டே அண்ட் சண்டேவோட எபிசோடு தான் வந்து நான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து பிக் பாஸோட அந்த கண்ணு போட்ட படத்தோட தந்தார். அப்போவே நினச்சேன் வேறு லெவல் சம்பவம் பண்ண போகிறாருன்னு. அதே மாதிரி பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தீபக் ப்ரோக்கு வந்து சிகரெட் குடிக்கும் போது டீ தேவைப்படுங்க. அதே மாதிரி டீ ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம ஜெஃப்ரி வந்து கேப்டனாக இறங்கி நம்ம தீபக் ப்ரோக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா கிச்சன் டீமில் வந்து யாருமே இல்லை அப்படின்றனால நம்ம ஜெஃப்ரி வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தார். இதை வந்து பின்னாடி ஒரு பெரிய சம்பவமாக வந்து நம்ம சௌந்தர்யாக்கா வந்து பெரிய சம்பவமாக வந்து மாற்றி விட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் ஜெஃப்ரி கோவா கேங்காக இருந்தாலும் ஒரு பொது விஷயத்தை வந்து நான் சபைக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிற பேரில் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ஃபன் வந்து பண்ணி விட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஜெஃப்ரி வந்து கிச்சன் டீம்லேயே கிடையாது, அவர் ஏன் வந்து டீ போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாக்குவாதம் மாதிரி கொண்டு வந்து திருப்பி அவங்களே வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. நம்ம ஜாக்கும் சௌந்தர்யாவும் ரொம்ப கெஞ்சி போய் பிக் பாஸ்ட்டை தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆகி சௌந்தர்யா வந்து படுத்துவோன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எப்பவும் போல் நம்ம கோவா கேங்லேருந்து ரயான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம அருணும் விஷாலும் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளை எட்டி பார்க்குற மாதிரி நம்ம சௌந்தர்யாவை எட்டி பார்த்துக்கிட்டே அமைதியாக நின்றுருந்தாங்க. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. விஷாலும் தஸ்திகாவும் பேசுகிறது நம்ம அருண் ப்ரோக்கு எப்படி தான் இருக்கும்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு அவரோட ஆள் ஞாபகம் வந்துருச்சான்னு தெரியல. வந்து போட்டு மண்டையை வந்து கழுவிக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு சௌந்தர்யாக்காகவும் ஜாக்குக்காகவும் சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா ஒரு வழியாக வந்து நம்ம பிக் பாஸ் வந்து இவங்களுக்காக இறக்கப்பட்டுட்டு வந்து நீங்களும் ஒரு ஷோ பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் மூலிமா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மூலிமா வந்து அமரன் படம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நைட் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம விஜய் சேதுபதி ஏன்னா வந்து கோவா கேங்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார் யார் அந்த கோவா கேங்கில் இருக்கீங்களோ எல்லாம் வந்து செப்பரேட்டாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. செம்ம வாட்டு எடுத்துட்டாருங்க. இனிமேல் இந்த கேங்கு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் பிக் பாஸ்ட்டு சொல்லி கதவை வந்து திறந்து விட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அருண் ப்ரோ வந்து நீங்களும் வந்து கோவா கேங் தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் அருண் ப்ரோவையும் செம்மையாக வச்சு வாங்கி விட்டார் இந்த ஷோவில். இருந்தாலும் நம்ம அருண் ப்ரோக்கு அந்தளவுக்கு வந்து கட்ஸ் இல்லை. இருந்தாலும் வந்து கோவமாக வந்து பேசுகிற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி என்ன போய் பேசினார். அதுக்கு அவர் டேரெக்டாகவே கேட்டார், எதுக்கு கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி என்னவே டேரெக்டாகவே வந்து கேட்டாருங்க. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து விஷால் பக்கம் அப்படியே திரும்பினார். நீங்கள் சொல்லுங்கள் விஷால், இந்த வீட்டில் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவர் இதை ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம தர்ஷிகா பக்கம் திரும்பிட்டு ஏம்மா நீங்கள் தான் கிச்சன் டீம்லேயே இல்லையே, ரவா லட்டு செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சி விட்டாங்க. தர்ஷிகா வந்து ஒரே வந்து ஷேம்ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் வந்து வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களாக கேட்டுட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரை சொன்னாங்க அப்படின்னா ரயானும் வந்து ராணுவும் தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தளபதி வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டு வந்துட்டு ரயான் அண்ட் ராணு போத் வந்து சேவ்டு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தீங்க, அதெல்லாம் என்ன பிரியாத ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதனால் உங்களை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று நடந்த ஷோவில் எல்லாருமே பார்த்துருக்கோம். 2 பேர் வந்து எவிக்ட் ஆகிருக்காங்க. ஆனந்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவி வந்து சாச்சனா 2 பேர் தான் வந்து வெளியேறியிருக்காங்க. நம்ம அன்ஷிதா ஒரே அழுகையை போட்டாங்க. ஆனந்தி கிளம்பும் போது அன்ஷிதா, பவித்ரா, தர்ஷிகா எல்லாருமே வந்து ஒரே அழுகுங்க. நேற்று ஒரே கண்ணீர் மலையாக இருந்தது நம்ம பிக் பாஸ் ஹவுஸில். செகண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து சாச்சனா தான் வெளியே போனாங்க. சாச்சனா சும்மாவே அழுவாங்க. இந்த இதை பார்த்தோன்னே பயங்கர ஒரு அழுமூஞ்சித்தனமாக வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தாங்க. பட் வந்து ஓரளவுக்கு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனலாக நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் போகும்போது நம்ம முத்துவை வந்து ஒரு கொஞ்சிட்டு நீ தாண்டா என்னோட உண்மையான அண்ணான்னு சொல்லும் போது நம்ம முத்து அவரையே அறியாமல் அவரே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தர்ஷிகா வந்து ஒரே சோகக்கடலில் இருந்தாங்க. சாச்சனா வந்து என் கூட தான் தூங்குவா, நான் இனிமேல் யாருக்கூடையுமே வந்து க்ளோஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க.